இன்னைக்கு பாருங்க, ஒரு நல்ல பேச்சு இல்லாதனால என்ன ஆகி போச்சுன்னா, ஒருத்தன் என்கிட்ட வந்து சொல்கிறான், யாரை பார்த்தாலும் கோவம் வந்துக்கிட்டே இருக்குது சார். கோவம் அப்படி கோவம் வருது சார், எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறேன், என்ன காரணம்னே தெரிலன்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் மேலே இன்னொருத்தருடைய கோபம் படாமல் இருந்தாலே நீங்கள் மற்றவங்க மேலே கோவப்பட மாட்டீங்க. அப்படின்னா மற்றவன் எது வேணாலும் சொல்லுவான், சொரணம் இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஒரு சில இடத்துல இருந்து தான் ஆகணும். இப்போ ரோட்டில் வர்றான், ராங் சைடில் வர்றான் ஒருத்தன், ராங் சைடில் வந்து நமக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு, ஏண்டா வண்டியை பார்த்து ஓட்ட தெரியலையா, புறம்போக்கு போடாங்கிறான். அவன் ராங் சைடில் வந்திருக்கான், நம்மளை திட்டுறான். எப்படி இருக்கு நம்மளுக்கு? இறங்கி அந்த வண்டியில் ஏறி ஊங்கி அவனை ஒரு அறை விட்டா நல்லா இருக்கும்டான்னு நினப்பான். முடியாது. இப்படியே பார்ப்பான், ஏய் வண்டியை திறந்த இந்தடா அப்படின்றதுக்குலாம் அவன் போயிடுவேன். அந்த கோபம் அப்படியே மனசுக்குள்ளே இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இந்த மாதிரி ஆட்களுடைய வார்த்தையை பெருசுப்படுத்தாமல் நம்ம வாட்டு கிளம்பிடணும். அப்போ மனசை எப்படி தேத்திக்கணும்னா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ரோட்டில் நடந்து போகிறான். ஒரு மாடு சாக்கடையில் படுத்து எந்திரிச்சிட்டு வந்து வாழை அப்படியே டப்புக்கு சொல்லட்டுது, வெள்ளை சட்டையில் சாக்கடை படுது. அந்த மாட்டுக்கிட்ட போய் நம்ம, என்ன அறிவு இருக்கா உனக்கு, சாக்கடை என் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கா, உன்னைய நான் வெட்டாமல் விட மாட்டேன்னு அந்த மாட்டுக்கிட்ட போய் சண்டை போடுவோமா? அந்த நேரத்தில் இப்படி நினச்சிக்கிட்டு போயிட்டு போகிறான் அப்படின்னு விட்டோம்னா நம்மளுக்கு கோபம் வரவே வராது. எந்த இடத்துல கோபம் வரணுமோ அந்த இடத்துல தான் வரணுமே ஒழிய, தேவையில்லாத இடத்துல நம்ம கோபப்பட்டோம்னா நம்ம கோபக்காரனாக மாறிக்கிட்டே தான் இருப்போம். அதனால் ஒரு சில இடத்துல நம்ம ஆஃப் ஆகிடுறது நல்லது. ரோட்டில் போயிட்டுருக்கேன், திடீர்னு பைக்கில் ஏத்தாப்பில் வருவேன், கண் என்ன முதுகுலையா இருக்குது அப்படிமே, இந்தா பாரு இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு, என்னடா அப்படி கேட்குற அப்படின்ட்டு உடனே அவனை எதிர்த்து பேசி சண்டை போடக்கூடாது. போயிட்டு போகிறான், கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறான், அவன் சொல்லி விற்கிறான், சார் இந்த சட்டை 2-3 வருஷத்துக்கு அப்படியே இருக்குது சார், துணி உங்களுக்காண்டியே ஃபாரின்லேருந்து வாங்கினது சாருங்கிறான். வீட்டில் வந்து ஒரு தடவை துவைச்சா சட்டை ஜாக்கெட்டாக மாறிடுச்சு. நேராக சில பேர் கடைக்கு எடுத்துகிட்டு போய், என்னை ஏமாற்றி விட்டியில குர்றா காசா குர்றா அப்படின்னு, உன்னை யாருன்னே தெரியாதுங்கிறான். அப்போ அவனை வந்து கோர்ட்டில் கேஸ் போட முடியுமா, அடிக்க முடியுமா, சண்டை போட முடியுமா? எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான், முடிஞ்சு. ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இப்படி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கோபக்காரனாகி எந்த நேரத்துலையும் சத்தம் போட்டு அவனுடைய பேச்சுக்கே மரியாதை இல்லாமல் போய் அப்படி ஆயிடுது. ஒரு நல்ல அழகான பேச்சு எப்படி இருக்கணும்? மற்றவர்கள் மனதை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பேச்சு மட்டும் அழகான பேச்சு இல்லை. நல்லா பேசுவதும் நல்லதையே பேசுவதும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கொடை. இன்னைக்கு அந்த மாதிரி கோவப்பட்டு கத்துற பேச்சுகள்லாம் எவ்வளவோ பேரோட மனசை புண்படுத்தியிருக்கான். அந்த புண்படுத்தினவங்களுடைய அந்த மனதெல்லாம் நம்ம நைட்டு தூங்குறப்ப நினச்சி பார்க்கணும், இத்தனை பேர்த்த நம்ம கோவப்பட்டு பேசிட்டோமே, அவங்கெல்லாம் என்ன நினப்பாங்க அப்படின்னு அன்றைக்கி நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த நாள் அந்த கோவப்படக்கூடிய எண்ணிக்கை நம்மளுக்கு குறைஞ்சிரும். வார்த்தைகள் யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ, நல்ல பேச்சை யார் மற்றவர்களுக்காக தருகிறார்களோ, அவர்கள்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர்களாக தலைவர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தனி மனித வளர்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது சுயமுயற்சியா, வீட்டு சூழலா, சமூக சூழலா? என்னுடைய ஆண் உடலில் பெண் உணர்வு. நான் குனிஞ்சு பார்க்குறேன், என்னோடய உடல் ஆண், என்னுடைய உணர்வு பெண். எங்கேயோ நான் சிக்கிட்டேன், எங்கேயோ எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, என்னால் மனக்குழப்பம், என்னுடைய வீட்டில் சொல்ல முடியல, சொன்னால் அடிக்கிறாங்க. நீ நேராக நிமிர்ந்து நட, நீ வந்துட்டும் ஆண், உன் அண்ணன் மாதிரி இரு, அக்கா மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனசு என்ன சொல்லுது? நான் பெண், என் அக்கா 13 வயசுக்கு வரா, அடுத்து நான் வயசுக்கு வருவேன்னு என் மனசு சொல்லுது. ஆனால் என் உடல் சொல்லுது நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டு. இத்தனை போராட்டத்தில் வீட்டில் இருக்க முடியாத வீட்டை விட்டு வெளியேறோம். என்ன மாதிரி திருநங்கைகள்லாம் இப்படி தான் வெளியே வருவோம். அந்த வெளியே வரும்போது நான் நினைக்கிறேன், நம்ம எப்படி போய் எங்கே போய் வாழ போகிறோம்? இந்த சமூகத்தில் நமக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படி என்னோட மனசு கேட்குது. ஆனால் ஆள் மனசு சொல்லுது, உன்னுடைய வீடு சுதா 600 சதுர அடி, உலகம் எத்தனையோ லட்ச ஏக்கர் சதுர அடி.
உனக்கு வாய்ப்பு இருக்கும், நீ தேடு அப்படி சொல்லி வெளியே அனுப்பிச்சிங்க. நான் வெளியில் வந்தேன். உடனே எனக்கு வந்துட்டு வாழை இலை வடக்க போட்டு தென்னை இலையை தெக்க போட்டு என்னை உடனே வாழ வச்சிடல சமூகம். பிச்சை தான் எடுத்தேன், எல்லா திருநங்கைகளை போல பிச்சை எடுத்தேன். பகலில் பிச்சை எடுத்தேன் அசிங்கங்கிறதுக்காக 6 மணி ஆயிடுச்சுன்னா ஒயின் ஷாப்பில் போயிட்டு அங்கே குடிச்சிட்டு இருக்கவங்ககிட்ட நான் பிச்சை எடுத்து சாப்பிட்டேன். அந்த பிச்சை எடுக்கும் போது என்னை இடுப்பில் கில்லு வாங்க தட்டு வாங்க அத்தனை அசிங்கங்களையும் நான் சமாளித்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த சில்லறைகளை வந்துட்டு ஒரு கர்ச்சீஃபில் போட்டு எண்ணுவேன். என்னும் போது எனக்கு வேதனையாக இருக்கும், என் கண்ணில் தண்ணியாக வரும். எதை நினச்சி வரும், இப்படிலாம் அசிங்கப்படுறமேன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி மறுபடியும் என் உள் மனசு சொல்லும், 4 பேர் உன்னை அசிங்கப்படுத்தினா அங்கே இருக்க 40 பேர் உனக்கு 5-5 ரூபா கொடுத்தா இல்லை. ஆக கையேந்தி நிற்கும் போதும் சமூகம் நமக்கு உதவி தானே செய்கிறது. அப்படியே எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் எனக்கு தோணும், இதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும், எனக்காக யாராவது வாய்ப்பு கொடுக்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிது, ஒவ்வொரு படியாக பிடிச்சேன், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தினேன், ஒவ்வொரு மேடையாக ஏறினேன், ஒவ்வொரு கல்லூரியாக போனேன், என்னை பற்றி பேசினேன், எங்கள் இனத்தை பற்றி பேசினேன். யார் வாய்ப்பு கொடுத்தது? சமூகம். அத்தனை இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்தேங்க, எந்த இடத்துல போனாலும் நான் ஃபஸ்ட்டு வந்தேன். இதையெல்லாம் தாண்டி 2008 அற்புதமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்ததுங்க. ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க செய்த விஷயம். என்னுடைய மனசு சொல்லிச்சு இல்லையா, நீ வந்துட்டு ஆணு, நீ பெண்ணா தவறாக நினைக்கிறேன்னு சொல்லிச்சு இல்லையா, என் மனசு அழுதுச்சு. என்னோட குடும்பம் என்னை விரட்டிச்சா வெளியே, ஆனால் நான் இருக்கிறேன்னு சொல்லி முத்தமிழ் அறிஞர் ஐயா எங்களுக்கு அரவாணிகள் நல வாரியம், அப்போதைக்கு அரவாணிகள் தான் சொல்லுவோம், அரவாணிகள் நல வாரியத்தை கொடுத்தாரு. இப்பவும் சொல்கிறேன் ஐயா, நீங்கள் 95 வயசாக இருக்கலாம், நீங்கள் எனக்கு அப்பா. ஏன்னா என்னுடைய அப்பா 13 வருஷம் நான் ரோட்டில் பிச்சை எடுக்கும் போதும் ஒவ்வொரு படியாக நான் ஏறும்போதும் என்னை பார்க்கல. ஆனால் இவர் எங்கிருந்தோ சமுதாயத்தில் அரசியலுங்கிற ஒரே ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர். எங்களால் ஓட்டு இருக்கா? எங்களுக்கு ஓட்டு இருக்கா? எங்களுடைய எண்ணிக்கை எத்தனை சிதறல்களாக மாநிலம் முழுக்க கிடக்குது, எங்களுடைய ஓட்டு அவருக்கு தேவைப்பட்டுச்சா? இல்லை. அந்த மனிதாபிமானத்தில் எங்களுக்கு அந்த வாரியத்தை கொடுத்தாரு. அதை மட்டும் கொடுக்கலையா, ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் என்னை போன்ற திருநங்கை, என்னுடைய மனசு மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க, என்னோட மனசு சொல்லிச்சு இல்லையா, பெண் ஐயா சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், உன் மனசு சொன்னதை டாக்டருங்களை வச்சு நான் செய்ய சொல்கிறேன், இலவச ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. எங்களுக்கு லீகலைஸாக பண்ணி கொடுத்தாரு ஐயா. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க நான் சுற்றினேன். இந்தியா முழுக்க போகாத மாநிலங்கள் கிடையாது. இப்போ தமிழகத்தை பின்பற்றி கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள் அதே நலவாரியத்தை உருவாக்கி இருக்கிறோம் ஐயா. அதே மாதிரியான அறுவை சிகிச்சை முறைகளை நாங்கள் உருவாக்கிட்டு வரோம். அதே மாதிரி இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க ஐயா, இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் மெக்சிகோ சிட்டியில் 2009 வருடத்தில் அப்போதைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரோட கூட நான் போய் தமிழ்நாடை பற்றின ஷேரிங் பண்ணிட்டு வரேன். என்னோடய வீடு வெளியே அனுப்பும்போது ஒரு பைய தோளில் போட்டு நின்ன சுதா எங்க, மெக்சிகோ சிட்டியில் போயிட்டு தமிழ்நாடை பற்றி பேசிட்டு வந்த நான் எங்க? இது சமூகம் கொடுத்த வாய்ப்பா? நான் உட்காந்து யோசிச்சு நான் டிக்கெட் போட்டு நான் போயிட்டு வந்தேனா? கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இவங்க பேசியிருக்காங்க. அதாவது நான் வெறும் மண், நாம் எல்லாருமே மண், சமூகம் தாங்க நம்மளை குழையுது. அதை குழைத்து எடுத்து நம்ம ஒரு சட்டியாக ஒரு பானையாக உருவாக்கக்கூடியது சமூகம். நாம் வெறும் கவிதை, நமக்கு அழகான டியூன் போட்டு இசை அமைத்து அதை பாட வைத்து நாம் ஒரு பாடலாக்குவதும் சமூகம் தாங்க. நம்ம தனியாக இருந்து எந்த காரியத்தையும் செய்ய முடியாதுங்க. அதை நம்ம மனசில் தெளிவாக வச்சுக்கணும். தனி மரம் தோப்பாகாதாமா, ஒரு கையில் தட்டினா ஓசை கேட்காதாமா. இல்லை, நான் ஒன்று இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். God helps those who help themselves அப்படின்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. எவன் ஒருவன் தனக்கு தானே உதவி செய்து கொள்கிறானோ அவனை தான் அந்த ஆண்டவனே திரும்பி பார்க்கிறான் என்பதுதான் அதனுடைய பொருள். கர்மண்யே வாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா என்பது பகவத்கீதையினுடைய ஒரு மகா வாக்கியம். எந்த பலனையும் எதிர்பாராமல் உனது செயலை நீ செய், பலன் தானாக உன்னை அடையும் என்பதுதான் அதனுடைய பொருள். ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ஒரு நேர்மையான ஒரு ஆள், ஏன் நீங்கன்னே வச்சுக்கலாம், கொஞ்சம் காசை தொலைச்சிட்டிங்கன்னா எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க? பரவாயில்ல, பணம் போனால் போயிட்டு போதியா, இன்னொரு தடவை சம்பாரிச்சுக்கலாம், இதுக்கு ஏன் வேதனைப்படுற அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமாய்யா, பரவாயில்ல விட்டுடு, தொலைஞ்சி போனால் தொலைஞ்சிட்டு போகுது, திரும்பி உழைச்சி சம்பாதிக்கலாம் தானே சொல்கிறாங்க. உழைப்பு என்பது என்ன? சுயமுயற்சி தானே. ஐயா, டாக்டர் கலைஞர் அவர்களே என் தரப்பில் தான் இருக்கிறார். எப்படின்னு தெரியுமா ஐயா?
அவர் குறவஞ்சி என்ற நாடகத்திற்கு வசனம் எழுதினார் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்த நாடகத்தில் ஒரு வசனத்தில் கூறியிருக்கிறார், அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் நீக்க நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவனால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்து பணிபுரிந்தால் தானே நாடு வாழும், நலிவு தீரும் சொல்றார். யார் இதை நான் எதற்கு இங்கு கூறுகிறேன்னா, பணிபுரிந்தால் தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணிபுரிதல் என்பது என்ன? சுயமாக முயற்சி செய்தல். ஒருவன் சுயமாக முயற்சி செய்தால் தானே நாடு வாழும், நலிவு தீரும், நாமும் வாழ்வோம். ஐயா, நான் இதை கற்றுக்கொண்டேன்ற வாக்கியத்தில் இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவன் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தான்ற வாக்கியத்தில் என்னைக்காவது இருந்திருக்கா? இந்தியாவில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆனால் எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலைகள். விளைந்த பொருளுக்கு ஏற்ற விலை கிடைக்காததால் விவசாயி தற்கொலை, எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காததால் மாணவன் தற்கொலை. நடந்தது என்ன? தற்கொலை தூண்டிவிட்டது இந்த சமூகம் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். ஐயா, முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கவிதையை கூற ஆசைப்படுகிறேன். குரங்கு மரத்திலும் இருக்கும், சில பேர் மனத்திலும் இருக்கும். கொடுமை வில்லிலும் இருக்கும், சில பேர் சொல்லிலும் இருக்கும். நரி வனத்திலும் இருக்கும், சில பேர் குணத்திலும் இருக்கும். நாகம் புற்றிலும் இருக்கும், அதுபோல் சுற்றமும் இருக்கும் என்றான் மரகவி கண்ணதாசன். இது அவருடைய அனுபவ வரிகள். இதே மாதிரி தான் பெரும்பாலும் வீட்டு சூழலும் சமூக சூழலும் இருக்கிறது. இதற்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாலி அற்புதமாக சொல்லியிருக்காரு, வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கலாம்னு வாலி அதற்கான தீர்வை சொல்லியிருக்கிறார். ஐயா, அதனால் தனி ஒரு மனிதனின் மகிழ்ச்சிக்கு வேண்டுமானால் சமூகமும் வீடும் காரணமாக இருக்கலாம். ஆனால் தனி ஒரு மனிதன் மகிழ்ச்சியோடு நிரந்தர வளர்ச்சி பெற வேண்டுமானால் சுய முயற்சியே காரணமாக இருக்கும் என்று கூறி, இந்த மேடையை ஏற்றிய எனது கால்களுக்கும் எனது சிந்தனையை உங்களுக்கு தெரிவிக்க உதவிய எனது நாவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப்னு ஒன்று எவன் கண்டுபிடிச்சானா அவனை குனிய வச்சா கும்மணும்யா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 200 கடன் கேட்டேன். 200 கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக என் போட்டாவும் அந்த புள்ள போட்டாவும் ஒன்றா சேர்த்து போட்டு ஊரை விட்டே ஓடிட்டாங்கன்னு மெசேஜ் அனுப்பிவிட்டான். சரி, லூசு பையில அனுப்புனியா அவங்க அப்பனுக்கவே அனுப்புவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஆளுக்கு கோச்சிங் கிளாஸ் சார் லேட்டாக வந்துட்டா. இவன் அனுப்புன மெசேஜ் அவள் லேட்டாக வந்தது கரெக்டாக சிங்க் ஆயிடுச்சு பார்த்துக்குங்க. இவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண என்னைய மதுரை செக் போஸ்ட் கிட்ட பிடிச்சாங்க, அந்த பிள்ளைய கம்பன் செக் போஸ்ட் கிட்ட பிடிச்சாங்க சார். இந்த போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு, பையனை பிடிச்சிட்டோம் பொண்ணு மிஸ்ஸிங்கிறான். அந்த பக்கம் இருக்க போலீஸ் பொண்ணை பிடிச்சிட்டோம் பையன் மிஸ்ஸிங்கிறான். நான் பாக்கெட்லேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா செல்லு மிஸ்ஸிங்க சார். எப்படியோ ஃபோனை எடுத்து போட்டு வந்து அன்னைக்கு மட்டும் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகலன்னா எங்கள் மாவட்டத்தில் இருக்க ஒட்டு மொத்த போலீஸ் கேஸையும் என் தலையில் தான் தூக்கி போட்டிருப்பாங்க. விலங்கு வாங்கிக்கலாம் சார். ஃபேஸ்புக்கு இதை விட மோசம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் சேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆம்பளை பையல்கிட்ட இருக்க நல்ல பழக்கம் என்னென்னா, என்ன மாதிரி அழகான பசங்க அப்படியே முகத்தை அப்படியே அவங்க போட்டாவே வச்சுருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க இது வரைக்கும் அதுக்கு போட்டா வச்சதா வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது. அன்சிகா தன்சிகா அந்த கீர்த்தி சுரேஷ் இதுக்கு போட்டாவா வைக்கும். இவனு ஏமாந்து சேட் பண்ணவேன், மாப்பிள்ளை இன்னைக்கு வர சொல்லியிருக்குடா, உன் பைக்கை கொடுன்னு என் பைக்கை தான் வாங்கிட்டு பையவுல போச்சு. சாயங்காலம் வந்து சோகமாக உட்காந்துருந்தேன். என்ன மாப்பிள்ளை சோகமாக உட்காந்துருக்கேன்னு கேட்டதுக்கு சொல்கிறேன், ஒன்றுமில்ல மாப்பிள்ளை, பைக்கில் போகும்போது ஒருத்த வார்த்தை கேட்டேன், எப்படிடா டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு. அவன் என்ன கேட்டிருக்கான் சார் அந்த பிள்ளைகிட்ட, ஏங்க உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கு வரப்போகிற ஹஸ்பண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒத்த வார்த்தை தான் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, இப்போ இருக்க ஹஸ்பண்டை விட நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் பரவாயில்லன்னுச்சான். தெரிச்சு ஓடியாந்துட்டான். அவனை சொல்லி என்ன தப்பு, அவன் மேலேயும் குத்தம் இல்லை. காலில் ஷூ போட்டு மெட்டியை மறைச்சிக்கிறீங்க, தாலியை கயரில் போடுறதுல செயினில் போட்டுக்கிறீங்க, அதையும் கூட பின் பண்ணி விட்டுறாங்க. என்னை மாதிரி அப்புறாணி சப்பராணி போய் அடி வாங்க வேண்டியதாக இருக்குது சார். சார், என் வீட்டு மேட்டுக்கு வர்றேன் நான். எங்கள் அப்பா வந்து கூட பிறந்தவங்க 6 பேர் சார். எங்கள் அப்பா சாதாரண சித்தாளாக இருந்து மேஸ்திரி ஆகி அப்புறமா கான்ட்ராக்ட்லாம் எடுத்து கட்டக்கூடிய வேலை செஞ்சவர். சித்தாளாக இருந்து எங்கள் அப்பா சின்ன வயசில் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் அவங்க வீட்டில் வசதி இல்லாதனால அப்பாவை படிக்க அனுப்பவே இல்லை. அப்பாவுக்கு ரொம்ப ஆசை படிக்கணும்னு, ஆனால் அனுப்பாததுனால அவர் சித்தாள வேலை பார்த்து கொத்தனார் வேலை பார்த்து அப்புறமா மேஸ்திரி ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட அவருக்கு 3 குழந்தைங்க சார். நாங்கள் 2 பசங்க ஒரு பொண்ணு. எனக்கு கிடைக்காத கல்வி, எனக்கு கிடைக்காத படிப்பு என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி எங்கள் 3 பேர்த்தையும் படிக்க வச்சார் சார். நைட்டு வந்து தூங்குவார். அப்போ என் தம்பிகிட்ட கேட்பார், என்னைக்குப்பா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. நாளைக்கு தான்ப்பா லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லுவான். நைட்டு வேலைக்கு உடம்பு டயர்டாக இருக்குன்றதுக்காக நைட்டு வேலைக்கு போக வேணான்றதுக்காக தூங்க வந்த மனுஷன்
என் தம்பி நாளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கையெல்லாம் பொத்து போயிருக்கும். அதோட நைட்டு போய் வேலை செய்வார் சார். கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் கூட 365 நாள் 125 நாள் விடுப்பு இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா இது வரைக்கும் லீவ் போட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது. தினமும் 3 பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்றதுக்காக வேலைக்கு போகிற மனுஷன் சார் எங்கள் அப்பா. 1வது கூட மலைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்காத ஒரு மனுஷனுக்கு பிறந்த 3 பிள்ளைங்களை என்னென்ன படிச்சிருக்கோம் தெரியுமா சார்? நான் பிஏ, பிஎட், எம்ஏ, எம்ஃபுல், இப்போ பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன் சார். வைவாவுக்காக வெயிட்டிங். என் தம்பி டிப்ளமோ இன் ஐசிஇ, EEE, எம்இ. என் தங்கச்சி பிபிஏ, இப்போ எம்பிஏ. 1வது கூட படிக்காத ஒரு மனுஷன் 10 டிகிரி படிக்க வச்சிருக்காருன்னா அது வீட்டு சூழலில் மட்டும்தான் சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் சார். கடன் வாங்கி கழிக்கணும்னு தான் பள்ளிக்கூடத்தில் எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் கடன் வாங்கியாவது கல்வியை எப்படி பெருக்கணும்னு சொல்லி கொடுத்த படிக்காத வாத்தியார் சார் எங்கள் அப்பா. அப்படிப்பட்ட வீட்டு சூழல் தான் ஒரு மனிதனோட மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தீர்மானிக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போன தடவை ஐயா கொடுத்த வாய்ப்புனால நான் திருப்பரங்குன்ற மேடையில் பேசினேன். அந்த ப்ரோக்ராம் டெலிகாஸ்டும் ஆச்சு. எனக்கு 3 அண்ணன் மறுநாள் காலையில் என் வீட்டு முன்னாடி வந்து நின்றாங்க. இனிமே நீங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உன் காலை ஒடிச்சிருவேன். நாங்கள் அப்பையும் நான் சொன்னேன், போங்கடா போங்க, 25 வருஷமாக தனியாக வாழ்ந்துட்டேன், இன்னி வாழ போகிறது 10 வருஷமோ 15 வருஷமோ தனியாகவே வாழ்ந்துக்கிறேன், போங்கடானே. எதனால என்ன வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு தெரியுங்களா? அன்னைக்கு என் அன்னைங்களை பற்றி இந்த மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்தாரு ஐயா. அவங்கள பேசினேன். என் வீட்டை அவங்க பண்ணினதை தாங்க சொன்னேன், உண்மையை தான் நான் சொன்னேன். அதனால இப்போ வரைக்கும் என்கிட்ட அவங்க பேசாமல் இருக்காங்க. அதை பற்றி நான் கவலைப்படலை. நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு ஆசை, சின்ன பிள்ளைனா திருநங்கையாக மாறினதுலேருந்து என்னை எய்த்த வீட்டு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு, அம்மா அத்தை அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் என்னை சொந்தமாக ஒரு குழந்தை அம்மானு கூப்பிடணும்னு நான் மனசுக்குள்ளே ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம ஒரு குழந்தைய எடுத்து தத்தெடுத்து வளர்க்க முடியுமா, நம்மளுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்ற பயத்திலேயே 25 ஆண்டுகள் கழித்து விட்டேன். ஆனால் போன தடவை மேடை ஏறி பேசினதுக்கு அப்புறம் எனக்குள்ள இன்னும் தன்னம்பிக்கை உயர்ந்தது. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி பாம்பே சென்று சட்டப்பூர்வமாக என் மகளை தத்தெடுத்து வந்துள்ளேன் இந்த மேடைக்கு. இந்த சமுதாயமும் என் வீட்டு சூழலும் என்னை எப்படி எப்படி விரட்டி விரட்டி அடிச்சுச்சோ, அந்த சமுதாயம் முன்னாடியும் என் வீட்டு முன்னாடியும் என் மகளை ஒரு IPS ஆகவும் ஒரு IAS ஆகவும் நான் வளர்த்து காமிப்பேன்னு சொல்லி இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயாக்கும் இங்கே எல்லாருக்கும் என் மனதார்ந்த நன்றியை தெரிவித்து நான் விடைபெற்றிருக்கிறேங்க. ஒரு திருநங்கையாக தன் வாழ்க்கையை தொடங்கி சமுதாயத்தாலும் வீட்டாலும் புறக்கணிக்கப்பட்டு இன்னைக்கு அதே சமுதாயம் தன்னை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி ஒரு நிலைநாட்டி இருக்கின்ற லட்சுமிக்கு உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பி, நமக்கெல்லாம் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு, அம்மான்னு கூப்பிட்றதுக்கு, அண்ணேன்னு கூப்பிட்றதுக்கு சொந்தங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை. ஆனால் நான் போன மாதம் மும்பைக்கு போய் அங்கு ஒரு குழந்தையை நான் தத்தெடுத்து, என்னை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து அந்த குழந்தையை IAS IPS ஆக்குறேன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு திருநங்கை இன்னைக்கு பேசியிருக்காங்க. அந்த குழந்தையை அப்படியே மேடை தூக்கிட்டு வாங்க, எல்லாரும் பார்க்கட்டும். ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்த அந்த குழந்தை மேடைக்கு வருகிறது. அந்த குழந்தை உண்மையிலேயே அவங்களுடைய கனவுப்படி ஒரு IAS ஆவோ IPS ஆகவோ ஆக வேண்டும் என்று உங்களுடைய கரவொலி எழுப்பி அந்த குழந்தைய வாழ்த்தணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன்.